நல்லா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நெய். வணக்கம். என்ன டப்பா டப்பா முன்னாடி வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே வந்து பாலாடைங்க. நான் 2 மாதமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற பாலாடை தான். நான் வந்து வாங்குறது வந்து பாக்கெட் பால் தான் வாங்குகிறேன். ஆனால் நான் வாங்குகிற பாக்கெட் பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் தான் நான் வந்து வாங்குகிறேன். உழவன் மண் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்து பசுமால். இப்போ நான் ஒரு 2 வருஷமாக இந்த பால் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. இது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது பால் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பசும்பால் தான். இது சென்னை சிட்டி மட்டும் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வாங்கின பால்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆடையுமே எடுக்க முடியாது. டீ போட்டாலும் நல்லா இருக்காது. எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருப்பார், இந்த பால் வாங்காதீங்க, பசும்பால் கிடைச்சா வாங்கி வந்து பயன்படுத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு தெரியல, அப்போ வந்து இவங்க வரல. இப்போ ரீசெண்டாக இவங்க எல்லோரும் இண்டிவிஜுவலாக விவசாயிங்களே வந்து இதை செய்கிறாங்க. ஸோ இந்த பால் நான் வாங்குகிறேன். ஸோ இந்த வாங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆடை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். பால் காய்ச்சினோன்னா நல்லா மஞ்சளாக ஆடை வரும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல பால் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. நார்மலாக நெய் வேணும்னா ஊருக்கு போகிற டயத்தில் வெண்ணெய் வாங்கி காய்ச்சி எடுத்துகிட்டு வருவேன். இப்போது ரீசெண்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நான் வந்து பால்லேருந்து ஆடையை எடுத்து கலெக்ட் பண்ணி நெய் காய்ச்சிக்கிறது. இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த 4 பாக்ஸ் ஃபுல்லாக பாலாடை தான். ஸோ இதில் எவ்வளோ வெண்ணெய் வருது, இதுலேருந்து எவ்வளோ நெய் காய்ச்சிரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நீங்களும் சென்னையில் இருக்கிறீங்கன்னா இந்த பால் கிடச்சிச்சின்னா வாங்கி வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா பால் வந்து அவ்வளோ சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. ரெண்டாவது நமக்கு நல்ல ஒரு பால் வந்து யூஸ் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கிற ஒரு ஃபுட்டில் வந்து மெயினானது வந்து பால் தான் இன்றைக்கி மெயினாக இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு நல்ல உணவாக நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இந்த பால் நான் ஏற்கனவே ஆடை எடுத்து நெய் காய்ச்சிட்டு தான் இருக்கிறேன். நெய் வீட்டில் காய்ச்சிற நெய் எவ்வளோ வாசமாக இருக்குமோ, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே தான். ஏன்னா பசும்பால் தான் இல்லைங்களா. நான் ஏற்கனவே நெய் எப்படி காய்ச்சணுங்கிற மெத்தட் நான் போட்டிருக்கேன். அதில் எப்படி மணலாக நெய் வந்ததோ அதே தான். ஏன்னா ஒரு குவாலிட்டி அதில் தான் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மிக்சியில் தான் எடுக்க போகிறேன். கிரைண்டரில் போட்டோன்னா ரொம்ப டைம் ஆகுது. அதனால் நான் வந்து மிக்சி தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கொஞ்சம் தான் இது போட்டு வந்து எடுக்கலாம். இப்போ இது நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கிறேன். கொஞ்சம் வந்து கூலிங் வந்து இருக்கணும், அப்போ தான் சீக்கிரம் வெண்ணெய் திரண்டு வரும். இதோட ஒரு 4 கட்டி வந்து ஐஸ் கட்டி வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நான் ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடித்து எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், ஒரு பாக்ஸ் தான் போட்டேன். அது வந்து அந்த ஆடை போட்டதில் எவ்வளோ ஒரு 2-3 சுற்று தான் சுற்றினோன்னே உடனே இந்த ஆடை வெண்ணெய் வந்து மேலே வந்துடுச்சு பாருங்கள், தெரியுதா? இப்போ இதை எடுத்து நான் கொஞ்சம் ஐஸ் வாட்டரில் 2 கியூப்ஸ் வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் இதை எடுத்து போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பசும்பால் கிடச்சிச்சின்னா அதை வாங்கி பயன்படுத்துங்க. இந்த பால் வந்து அன்னன்னைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிடணும். ரொம்ப மற்ற பாக்கெட் பால் மாதிரிலாம் நம்ம ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண முடியாது வச்சுருந்து. இன்றைக்கி வாங்கினா இன்றைக்கி நாளைக்கு காய்ச்சிடணும். அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது, வீணாக போயிடும். நான் காட்டின அந்த ஒரு சின்ன டப்பா, அதுக்கு பாருங்கள் ஒரு கை ஃபுல்லாக வெண்ணெய் வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்தடுத்த பாக்ஸ் போட்டு அதில் எவ்வளோ வெண்ணெய் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கப்பை வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 2வது பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அதுலேயும் வந்து எனக்கு நல்லா ஒரு கை வெண்ணெய் வந்து கிடச்சிருக்கு. இதையும் இதிலே போட்டுடலாம். 3வது இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் எவ்வளோ வெண்ணெய் வருதுன்னு பார்க்கலாம். 3வது பாக்கெட்லேயும் ஒரு கை ஃபுல்லாக வெண்ணெய் வந்திருக்கு. 4வது பாக்ஸையும் வந்து மிக்சியில் போட்டு எவ்வளோ வெண்ணெய் வருதுன்னு பார்ப்போம். 4வது பாக்ஸை அடித்ததுலேயும் நமக்கு நல்லா ஒரு கை ஃபுல்லாக வந்து வெண்ணெய் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இது நல்லா இந்த ஐஸ் வாட்டரில் வந்து கொஞ்சம் பிசைஞ்சு எடுப்போம். ஏன்னா அதில் எக்ஸஸாக பால் இருந்ததுன்னா அதெல்லாம் வெளில வந்துடும்.
ஃபுல்லாக வெண்ணெய் எடுத்தாச்சுங்க. ஐஸ் வாட்டரில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டேன். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட அந்த வெண்ணெய் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பொதுவாக மந்த்லி எடுத்துருவேன். நான் கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதை நான் மறந்துட்டேன். அது அப்படியே சேர்ந்துருச்சு. எப்போதும் என்ன பண்ணுவேன்னா ஈவினிங் வந்து பால் காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அந்த ஆடை வந்து அப்படியே நல்லா படர்ந்து வந்துடும். ஸோ அந்த ஆடையை எடுத்து கலெக்ட் பண்ணிக்குவேன். எல்லா வெண்ணெயும் வந்து இப்போ காய்ச்சிக்கலாங்க. நான் வெயிட் பார்த்தேன், 650 கிராம் இருக்குது இந்த வெண்ணெய். இப்போ நெய் காய்ச்சிக்கலாம். நல்லா அடிகனமான பாத்திரத்தில் போட்டுக்கணும். ரெடியாகி வரட்டும். இது நல்லா வந்து கிண்டி விடுவோம். நல்லா அடிகனமான அகலமான பாத்திரம் வச்சுக்கணும். நல்லா கிண்டி விடலாம். பார்த்தீங்கன்னா நெய் நல்லா ரெடி ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இந்த பபுள்ஸ் அடங்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னா நெய்யோட கலர் மாறிடும். நமக்கு அந்த கோல்டன் கலர் கரெக்டாக வரணும். ஒரு 2 செகண்ட்ஸ் 2-3 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கலர் பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு. ஸோ சுத்தமான பியூர் நெய் நம்மளே வீட்டில் வந்து தயாரிக்கலாம். பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு 4 கல் வந்து உப்பு அதில் சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த கீரையை வந்து எடுத்து வந்து சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது பாட்டிலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். சுத்தமாக வடிகட்டிட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தான் வந்திருக்கு வேஸ்ட். இவ்வளோ தான் வந்திருக்கு. இப்போ நெய் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 1/2 லிட்டர் நெய் வந்திருக்குதுங்க. இந்த ஜார் ஃபுல்லாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஜார் ஃபுல்லாக வந்திருக்கு. மேலே வரைக்கும் வந்திருக்கு. சூப்பரில். நெய் ப்ராப்பராக எப்படி காய்ச்சலாங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் சேனலில் போய் பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆனோன்னு நெய் எப்படி வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ எல்லோ கலராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.